அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். ரம்ஜான் மாதத்தில் 2 பாங்கு சொல்லப்படுது, சஹாருக்கு முன்னாடி சஹாருக்கு பின்னாடின்ட்டு. அது என்னன்றது விளக்கமாக சொல்லுங்கள். அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, ரமலான் மாதத்தில் அந்த சஹருக்கு ஒரு பாங்கு, சுபூஹ் தொழுகைக்கு ஒரு பாங்கு, இப்படி 2 பாங்கு சொல்கிறோமே, இது பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்மளா சொல்லலை, ரசூல்லா அப்படி சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் 2 பாங்கு சொல்லப்பட்டது. சஹருக்கு ஒரு பாங்கு சொல்லப்படும், சுபூஹ் தொழுகை வந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்கு, சுபூஹினுடைய நேரம் வந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்கு ஃபஜ்ருக்கு ஒரு பாங்கு சொல்லப்படும். ஆக மொத்தம் 2 பாங்கு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். ஏனைய காலங்கள்லாம் ஒரு பாங்கு தான், ஒரு பாங்கு சொல்கிறாங்கல்ல. அதுவே ரமலான் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சஹர் நேரத்தை உணர்த்தக்கூடிய விதமாக 2 பாங்கு சொல்லக்கூடிய நடைமுறையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த நடைமுறையை தான் நம்முடைய பள்ளிகளில் சொல்கிறோம். நம்ம பள்ளிவாசலில் ரமலான் காலம் வந்துவிட்டால் சஹர் நேரம் வந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்கு ஒரு பாங்கு சொல்லுவோம். சஹர் நேரம் முடிஞ்சிருச்சு, சுபூஹ் தொழுகைக்கான அழைப்பு என்பதை உணர்த்துவதற்கு ஒரு பாங்கு சொல்லுவோம். இது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த ஒரு மார்க் அடிப்படை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. இந்த சுன்னத்து தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக நடைமுறையில் இல்லை. இன்றைக்கும் பல பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்தில் எழுதிமா செஞ்சாங்க, சஹர் நேரத்தில் பாங்கு சொல்ல மாட்டாங்க, பெரிய நகராக வச்சுக்கிட்டு கொட்டடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. இன்னும் சில ஊரில் பார்த்தீங்கன்னா பக்கீர் ஷாப்னு சொல்லி ஒரு ஆளை தெருக்குள்ளே சுத்த விட்டு அவர் பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார். நேரம் வந்துருச்சு, எல்லாரும் எஞ்சி வெளியே வாங்கன்னு. இதை இப்படி சொல்கிறதுக்கு பள்ளியாசல ஒரு பாங்கு சொல்லிடலாம்ல, அதை சொல்ல மாட்டாங்க. பாட்டு படிக்கிறது, அப்போ பாட்டு படிக்கிறது, கொட்டடிக்கிறது இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. நபி வழி எதுவென்றால் பாங்கு சொல்வது, அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது கண்டிப்பாக எல்லா பள்ளிவாசலையும் நடைமுறைப்படுத்தணும். தெளிவாக புகாரில் இருக்கிறது, முஸ்லீமில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சஹருக்கு ஒரு பாங்கு சொன்னாங்க, சுபூக்கு ஒரு பாங்கு சொன்னாங்க, 2 பாங்கு சொன்னாங்கன்னு இருக்கு. மார்க்கத்தில் உள்ளதை நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். யார் இதை செய்ய மறுக்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்தில் உள்ளதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள். எப்படி பெருநாள் தொழுகையை திடலில் போய் தொழுகணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏனைய ஐவழி தொழுகையை பள்ளிவாசலில் தொழுகிறோம், ஆனால் பெருநாள் தொழுகையை பள்ளிவாசலில் தொழக்கூடாது. எங்கே போய்? வெட்ட வெளியில் திடலில் போய் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் திடலில் போய் தொழுகிறோம். ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ அதை செய்யணும். ரசூலுல்லாஹ் தான் நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மார்க்கத்தை சொல்லித்தராங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை நமக்கு எப்படி கற்றுத்தந்தார்களோ அப்படித்தான் நம்ம பின்பற்ற வேண்டுமே ஒழிய நாம நம்முடைய கற்பனையின்படி மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது. சஹர் பாங்கு சொல்ல வேண்டும், அதுதான் நபி வழி. பெருநாள் தொழுகையை திடலில் போய் தான் தொழ வேண்டும், பள்ளிவாசலில் தொழக்கூடாது, திடலில் தான் போய் தொழ வேண்டும், அதுதான் நபி வழி. இது ஒரு விஷயம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.